சாதா ப்ளவுஸு இப்போது வெட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி துணியை இங்கே பாருங்கள் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது கை பிரிண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கத்தை திருப்பிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி கை அளவு இது கை 2 கைக்கும் அளவு நான் சாதா ப்ளவுஸு தைக்க போகிறேன். அதனால் நம்ம கை அளவு இந்த மாதிரி 4ஆக மடித்து 2 கைக்கும் சேர்த்து நம்ம இப்போ அளவு எடுத்துடலாம். இப்போது ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேல் எடுத்துகிட்டு இதில் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம இங்கே இவ்வளோ தூரம் கரெக்டாக இங்கே அதை கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே இதில் கஷ்டம் கிடையாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு நேராக நம்ம கோடு போட்டாலும் போடலாம், இல்லை நம்ம இந்த அளவு எடுக்கிறதுக்கு இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.